வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே இழந்ததினாலும் நன்றி ஆவியானவரே, நீங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. என்னுடைய ஆவி ஆத்மா சரத்தை உங்களுடைய சமத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சித்தப்படி எங்களை வணைந்து கொள்வீராக. இருக்கிற ஒவ்வொருடைய மனக்கண்களை இன்றைக்கு திறங்கப்பா. உண்மை காண வேண்டும் அப்பா. மேலானவைகளை நோக்க வேண்டும் ஆண்டவரே. பூமிக்குரிகளே பார்த்து பார்த்து சோர்ந்து போன கண்கள் இன்றிலிருந்து ஆண்டவரே மேலானவைகளை நோக்க உதவி செய்யுங்கப்பா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டிருப்போம், ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று இப்படி வார்த்தை சொல்லுதப்பா. அந்த ரட்சிப்பை எளிதாக எங்களுக்கு தந்தீரே ரட்சகரே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கொடுகைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப அந்த இடத்துல உடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. இன்னைக்கு நீ அநேகரை குணமாக்க போறதுக்காக நன்றி. வந்திருக்கிற அத்தனை பேரையும் தொட்டு சுகமாக்க போறதுக்காக நன்றி. விடுவிக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாக போறதுக்காக நன்றி. இயேசு உயிரோடு இருக்கிற நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருவர்களையும் துளிர்க்க போறதுக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமா வேண்டிக் கொள்கிறதாவே. ஆமென். உட்காருமா. ஓகே சொல்லுங்க. லிங்க் அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்போடு அழைத்த உங்களுடைய குருவானவர் எங்கள் ஊரில் உள்ள டேவிட் ஞானி ஐயா அவங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டிஸ் ஐயா அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒவ்வொரு மூப்பர்களுக்காக எங்கள் சபையினுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்பர் 1. 2வது, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்கிறான். நாம பாருங்க, இந்த 40 நாள் கிட்டத்தட்ட 46 நாள், அதுல 40 நாள் இந்த கர்த்தருக்கென்றே நாம விசேஷித்து இன்னும் நம்ம பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் நம்ம ஆதி அன்புல வளர வேண்டும், இன்னும் உயிருள்ளவனாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி சபை நமக்காக இந்த நாட்களை விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறது. அதற்காக நான் பழைய காலத்தில் உள்ள ஒவ்வொரு சபையில் உள்ள முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்களுக்காக நன்றி சொல்றேன். ஏன்னா அவருடைய வருகை சமீபம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல கடைசியாக 11, 12, 13 நலவத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. பரிசுத்தமாகிறவன் சொல்லுங்க, இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்க பரிசுத்தம் வந்தா ஆண்டவர் இன்னும் பரிசுத்தமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். அடுத்தது, அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாகி கொண்டிருக்கிறோம். அடுத்தது தெரியுமோ, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவனவனுக்குரிய கிரியைகளை கூடிய பலன்
என்னிடத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லி யோவான் மூலமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, இன்னும் பரிசுத்தமாகிற ஒரு நேரம். ஆமேன் சொல்லுங்க. இன்னும் அவரோடு கிட்டி சேர்கிற ஒரு நேரம். ஆமேன். இந்த நாட்களில் கூட நம்மளுடைய ரத்தத்தை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக நேற்று, அதாவது ஒரு சில காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன அதை ஒரு ரீகால் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு ஆசிரியருங்கிறவர் திரும்ப திரும்ப ரீகால் பண்றவர் தான் பெஸ்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் அது மைண்ட்ல இருக்கும். குறைஞ்சது ஒரு 3 முறையாவது சொல்லணுமா, அப்பதான் மைண்ட்ல அது ஏறும். நேற்று 1 பேதுரு 2:24 நம்ம வாசித்தோம், தியானிச்சோம் தானே. ஒருத்தர் வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:24 ஒரு 5 நிமிடம் ஒரு சம்மரியா சொல்லிட்டு நம்ம இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே நமது அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவத்தை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, 3 பகுதியாக இதை பிரிக்கலாம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிற ஒவ்வொருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அன்றைய காலகட்டத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும் என்றால், பாவ நிவிர்த்தி உண்டாக வேண்டும் என்றால், நீங்க லேவியராகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 16 அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 34 வசனம் வாசிக்க பாருங்க. சகல பாவங்களுக்கும் பாவ நிவிர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது. 30 கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீக்கி சுத்திகரிக்கும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யப்படும். இன்னும் ஒரு 2 வசனத்தை வாசிக்கும் போது என்ன புரியும்? 14, 19. இப்போ ஒரு பிரதான ஆசாரியன் எப்படி தன்னை பரிசுத்த, அதாவது ரத்தத்தை அதனால சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காளையின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். 19 பாருங்க, இது ஜனங்களுக்கு தன் விரலினால் அந்த ரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவிர்த்தி பலி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மேல விழுந்த கடமை அது. அவருடைய பாவம் சுத்திகரிக்கப்படும்படியாக அதுக்கு பிரதான ஆசிரியர் நினைச்சு வரா, தனக்காக அவர் நினைச்சு வரா, கிருபாசனத்துல நினைச்சு வர 7 முறை தன் விரலினால் ரத்தத்தை எடுத்து தெளிப்பாராம். அது மாத்திரமல்ல, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவது எப்படி என்றால், பலிபீடத்தின் கொம்புகள் மேல 7 முறை தெளிக்கணுமா ரத்தத்தை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை நிவிர்த்தி பண்ணும்படியாக கிட்டத்தட்ட 7 இடத்துல தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். யாராவது சொல்ல முடியுமா எங்கெல்லாம் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 7 இடத்துல அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. எதுவுமே பைபிள்ல சும்மா எழுதி வைக்கப்படவில்லை. அவர் ஒரு பழுதற்ற ஆடு, நம்முடைய பாவ நிவர்த்தி பலி என்பதை அப்படி நிர்ணயம் பண்ணும்படியாக பாருங்க, அவருடைய ரத்தம் ஒரு 7 இடத்துல சிந்தப்பட்டது. முதலாவதாக, ஆமா, கெத்செமனே தோட்டத்தில் அவர் அதிக வியாகுலத்தோடு ஜெபிக்கிறாரு, அவருடைய ரத்தத்தின் பெருந்துளிகள் விழுகிறது. 2வது, பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில் அவருடைய தாடியெல்லாம் பிடிச்சு இழுத்து அதை அக்கறாங்க பாருங்க, அப்பவும் அவருடைய ரத்தம் சிந்தப்படுது. அடுத்தது, பிலாத்து என்ன செய்யறாருன்னா டீல் பண்ணி உங்கள்கிட்ட பேசி பார்க்கிறாரு, எடுபடல. அப்போ அவன் நினைக்கிறான், ஒரு 40 அடி கொடுத்துட்டு அந்த ரத்த காயத்தோடு இங்க நிறுத்திட்டா எல்லாருமே சரி மன்னிச்சு விட்டுலான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லி சரீரத்தெல்லாம் கிழிச்சு ரணகலமாக்கி அந்த தலைவரிசை அந்த படியில அப்படி நிப்பாட்டி விடுறாப்புல. அப்படியே அவங்க மனம் இறங்கல. இன்னும் 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 உள்ள சிலுவையில் அறையின்னு தான் கத்துறாங்க பாருங்க. 3வது, அப்பமும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. பின்பு போர் சேவர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவன் என்ன செய்யறான்னா, சிலுவையில யாருக்குமே முள்முடி சூட்ட மாட்டாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் சூட்டினார். என்ன ஆதியிலே பாருங்கள், மனுஷனுடைய கீழ்ப்படியாமை பாவம் முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது. அது ஒரு சாபத்தின் சின்னம், சாபத்தின் அடையாளம். இயேசு கிறிஸ்து உங்கள் சாபத்தை நீக்கும் பொருட்டாக, என்னுடைய சாபத்தை மாற்றுவதற்காக கல்வாரி சிலுவையிலே சாபமானார்.
கலாத்தியர் 3:13-14 வாசித்து பாருங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இயேசு சிலுவையிலே சாபமானார். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க. உபாகம் 28 வாசி பாருங்க. முதல் 14 வசனத்துல ஃபுல்லா ஆசீர்வாதம். உன்னுடைய மாப்பு செய்யற தொட்டி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ செய்யற வேலை ஆசீர்வதிக்கப்படும். இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 15 இருந்து அடுத்த 54 வசனம், மொத்தம் 68 வசனம் இருக்குது. அதுல 113 சாபத்தின் விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு 17 புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதுல 3 புத்தகம் சாபத்தை குறித்து ஒரு 15 மணி நேரம் நான் டீச் பண்றது உண்டு. கேரளாவிலாம் ஒரு 10 மணி நேரம் டீச் பண்ணிருக்கேன். 5 நாள் காலையில நைட்டு காலையில் நைட்டும். இது ஒரு பெரிய பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த சாபத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால நீங்க விசுவாசித்தா போதும், இன்னைக்கு உங்களுடைய சாபம் முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு விஷயம் காமிச்சாரு. என்ன ஆண்டவரே, எங்க மீட்டிங் மாதிரியே இல்லையா, சுத்த ஃபெயிலியரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். உங்களுக்கு ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங்ல இருந்து வந்திருக்கிறோம், எந்த ஒரு மாற்றமே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா ஜெபிக்கும் போது ஆண்டவர் காமிக்கிற ஒரு காரியம், ஒரு பெரிய வலு சர்ப்பம் பாருங்க அப்படி நின்று கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, மாந்திரீக வல்லமையை குறிக்கிறது. பாம்பு சர்ப்பம் வஞ்சிக்கிற ஆவியும் பாம்பு குறிக்கும். ஆனா இந்த இடத்துல அது எதை குறிக்குன்னா, மாந்திரீக வல்லமை. இப்போ என்னன்னா, இந்த எல்லாம் கட்டப்பட்டு போய் இருக்குது. அது ரொம்ப அங்க ஓப்பன்ல பேச முடியாது. தேவனுடைய வல்லமை சபையில வெளிப்பட முடியாதபடி ஜனங்கள் ஒரு அசம்பந்தம் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏனோ தானோடு வருவாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா, பின்னாடி இருந்து செயல்படுகிற இந்த வலு சர்ப்பத்தின் வல்லமை, இந்த மாந்திரிக வல்லமை. அதை காமிச்சாரு. அதற்காக ஜெபம் பண்ணணும். 2வது ஒரு காரியத்தை காமிச்சாரு. ஜனங்கள் எல்லாம் சுமக்க முடியாத பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறாங்க. விஷன்ல அன்று காமிக்கிறாரு, மிகப்பெரிய பாரம், உங்களால சுமக்க முடியாத சுமந்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு சபை 4 காரியத்தை தான் ஜனங்கள் மேல சொல்லிச்சு. என்னன்னா, வேசித்தனம் பண்ணக்கூடாது, விக்கிரகத்தை ஆராதிக்க கூடாது, நெருங்குண்டு சத்தத்துக்கு விலகி இருக்கணும், ரத்தத்துக்கு விலகி இருக்கணும். 4 காரியத்தை தான் சபை சொல்லிச்சு. பெரிய கவுன்சில் கூட்டம் தலைமையில மீட்டிங்லாம் போட்டு பயங்கர ஆர்குமெண்ட்ல ஃபைனலா டிசிஷன் எடுத்தாங்க. விருத்த சேதனெல்லாம் வேண்டாம், மாம்ச கிரியெல்லாம் வேண்டாம், இந்த 4 போதியா சபைக்கு போதும், அவ்வளவுதான். அடுத்தது நம்முடைய சிந்தையை குறித்து அது நிறைய இருக்குது, கலாச்சாரம் இருக்கு, அது வேற. ஆனா நாம இன்னைக்கு அநேக காரியங்களை மக்கள் மேல திணிச்சு கிறிஸ்டியானிட்டியே இன்னைக்கு மக்கள் வெறுத்து போய், ஏதோ தானோ சரி பிறந்துட்டோம், கோயிலுக்கு வந்துட்டோம், சரி அப்படி கண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் வாரோம் எதுக்கு வாரோம்னு தெரியாம, தேவன் மேல ஒரு தனிப்பட்ட ஐக்கியம் இல்லாம, தேவன் மேல ஒரு பாசம் இல்லாம, அவரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நாம ஏனோ தானோன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எல்லா சாபத்தின் வல்லமைகளை இயேசு உங்களுக்காக சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆமென். சரி, நம்ம டாபிக் வரும். இப்படி 7 முறை ஒரு ரத்தம் சிந்தப்பட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாருங்க. இப்போ முள்முடி சுட்டப்பட்டார். சிலுவையில அடிக்கும் போதும் அவருடைய ரத்தம் என்ன செய்யுதுன்னா பீறிட்டு வருகிறது. கடைசியா அவர் இறந்துட்டாராங்கிறத கன்ஃபஸ் பண்றதுக்கு விழாவில் குத்துறாங்க, அப்பவும் ரத்தம் தண்ணி வருது. இப்படி பைபிளை நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 7 முறை ஒரு ரத்தம் வெவ்வேறு இடத்துல தெளிக்கப்பட்டது. எதற்காக தெரியுமா? நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக. எப்படி ஒரு பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பாவம் என்பது மிக ஒரு கொடூரமான ஒன்று. இந்த உலகத்திலேயும் அநேக ஆக்கினையை கொண்டு வருகிறது. பிரசங்கி 9:18, எரேமியா 5:25 வாசி பாருங்க. பாவம் மிகுதியான நன்மையை கெடுக்கிறது. அநேக ஆசீர்வாதத்துக்கு தடை இந்த பாவமாக இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அது தெரியாது. ஏன்னா இது ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி. பாவம், சாபம், பிசாசு, இந்த 3மே கண்ணுக்கு தெரியாத எதிரி. இது கண்ணுக்கு தெரியாம நமக்கு முன்னாடி நின்று கொண்டு நம்முடைய நன்மைகளை தடுத்து கொண்டே இருக்கும். நாம நினைப்போம், என்னையா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டீங்க, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, என்னையா கடையை ஹோட்டலை வச்சாச்சு, அந்த கடையை வச்சாச்சு, எல்லாமே தோல்வி. அங்க பார்த்தா ஒரு தலைமுறை சாபம் இருந்து கொண்டு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கும். அப்ப அந்த தலைமுறை சாபம் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படும் போது என்ன நடக்கும்னா, அந்த புதிய வாசல் திறக்கும்.
அதுவரை சீரவா இருந்த ஆளு டட்டு வளர்ந்து போயிட்டே இருப்பாரு, எங்க போறான்னு தெரியாது. growth வேற லெவல்ல வந்துடும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் பாருங்க, என்ன செஞ்சா உருப்படாது, அப்படிதான் இருந்தாப்புல. அப்போ ஒரு கையான ஜெபிக்க வந்த உடனே தலையில கை வச்சோம், கீழே விழுறோம். அப்படி 3 நேரம் விழுந்தோம். அப்போ ஆண்டவர் வளர்த்து தலைமுறை சாபம் உரிய ஜெபம்னு சொன்னாரு. தலைமுறை சாபத்துக்காக ஜெபம் பண்றேன். அதன் பின்பு சும்மா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சென்டர், சைஸை பார்த்தாலே ஒரு கம்ப்யூட்டர் தான் வைக்கலாம், ஒரு டேபிள் கூட போட முடியாது, ஒருத்தர் உட்கார முடியாது, அவ்வளவு பெரிய சின்ன ரூம்ல தான் ஆரம்பிச்சாப்ல. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்குள்ளாகவே இன்னைக்கு பாருங்க, சொந்தமா வீடு வாங்கிட்டாப்ல, சொந்தமா லேண்ட் வாங்கிட்டாப்ல, கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல அசெட் வாங்கிட்டாப்ல. வித்தின் 7 இயர்ஸ் ஒரு சின்ன சென்டரை வச்சு இன்னைக்கு அது பெரிய கடையாகி இப்போ 2-3 கடை வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல அப்படி இருக்கிறார். பாருங்க, யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா no one can stop it. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தலைமுறை சாபம் மறையும்படியாக, உங்களுடைய பாவத்தின் ஆக்கினை மாறும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார், நம்முடைய சாபத்தை சுமந்து தீர்த்து விட்டார். இதை விசுவாசித்தாலே போதும். ஹல்லேலூயா. ரெண்டாவது அறிக்கை செய்யுங்க, உங்க நம்பிக்கை வரும் 2 நாள் 3 நாள் எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என் பாவத்தையும் என் சாபத்தையும் சிலுவையில் சுமந்து விட்டார், இனி நான் சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. இனி நான் சுமக்க தேவையில்லை. அவர் எனக்காக கையில் ஆணிகள் கடவப்பட்டார் ஐயா, என்னுடைய பாவத்துக்காக தலையில முள்முடி சூட்டப்பட்டார், இனி நான் பாவத்தையும் சாபத்தையும் சுமக்க தேவையில்லை. ஒரு 7 நாள் 3 நேரம் மாத்திரை, ஆமா உங்களுக்கு தரேன், 25 நேரம் சொல்லுங்க, இல்லாட்ட ஒரு 100 நேரம் சொல்லுங்க, 3 நாள் சொல்லுங்க, எல்லா வித தடைகள் மாறி போயிடும். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டு சாபம் மாறணும் பாவம் மாறணும் ரொம்ப கஷ்டப்படணும். விசுவாசிங்க, இயேசு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். ரெண்டாவது, நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விசுவாசம் அறிக்கை நாவனால. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க எப்போ நான் ஆசீர்வாதமா இருப்பேன், உயர்வா இருப்பேன், மேன்மையா இருப்பீங்கன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். ஆமென். இன்னைக்கு அநேகர் தனக்குத்தானே நாவினால் சாபம் போட்டுறாங்க, நான் உருப்பட மாட்டேன், பிள்ளைய சாபம் போடுறது, தனக்கு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளை எக்காரணத்தை கொண்டு பெற்றோர் சபிக்க கூடாது. அநேக வேலை சபிக்கிற உருப்பட மாட்டான், நீ விளங்க மாட்டான், நம்மை குறித்து இது விளங்காது. ஒருத்தருக்கு அடிக்கடி ப்ளீடிங் ப்ராப்ளம், என்னன்னா அவங்க வாலிப வயதுல போட்ட சாபங்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா என்னடா சனிய மாதிரி வந்துடுது அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க சனியனாக சபிக்கும் போது பின்னால நாட்களில் ஒரு 40 வயதுல பாத்தீங்கன்னா கடைசியில் ஒரு சிஸ்டர் ஆபரேஷன் பண்ற லெவலுக்கு நிறைய பேருக்கு வந்துடுது. இது ஒரு இன்டர்நேஷனல் பிரீச்சர், இதெல்லாம் சப்ஜெக்ட் வரல, ஆனால் உங்களுக்கு சொன்ன யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். டெரிக் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுதலை மொழி செய்கிறவர், அவர் இன்டர்நேஷனல் ஊழியக்காரர். ஒரே மீட்டிங்ல 7000 பேரை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையா இருக்கிறார். நாங்கள் ஹையஸ்டா ஒரே மீட்டிங்ல 300க்கு மேல பிசாசு விடுவிச்சிருக்கிறோம் குஜராத்லாம். சரியா, அவர் 7000 பேரை ஆப்பிரிக்காவில் நடந்த மீட்டிங்ல விடுவிச்சிருக்கிறாரு. அவரு சொன்ன ஒரு காரியம் சொல்றேன். அவருக்கு மேரேஜ் ஆகும் போது ஒரு கடற்கரையில் அவருடைய மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த லேடி அவங்க சொல்றாங்க, டெரிக் என் கால் பயங்கரமா எனக்கு வலிக்குது அப்படின்னு. உடனே நம்மால் கை வச்சு அந்த லேடி நினைச்சாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் கால் வலி மறையட்டும் பண்ணி கடந்து கொள்வாரு, இல்ல ஜோம்னு நினைச்சா இவர் சொல்றாரு, கால்களே உங்களுக்கு நன்றி, நீங்கள் லேடியாக இதுவரை சுமந்து வந்தீர்கள், அதற்காக நன்றி. இப்படி நன்றி சொன்னோடனே அதை நினைச்சு என்னையா இவர் ஊழியக்காரரா, இன்டர்நேஷனல் ஊழியக்காரர் சொல்றாங்க, இல்ல என்னடா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க கால்வழி போயிட்டு. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அவரு நீங்க உங்க வாலிய வயதுல உங்க காலுக்கு அடிக்கடி சாபம் போட்டதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்பதான் யோசிச்சு பார்க்க, அப்படியா பெரிய கண்ணாடியில் அவங்க ஹாஸ்டல் இருக்கும்போது எல்லாம் அங்கெல்லாம் குட்டப்பாவோட தான் போட்டிருப்பாங்க காலேஜ், அந்த ஸ்கூலுக்கு 16 வயசுலாம். அப்போ கால் அழகு அந்த யூஎஸ்ல அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால நீங்க முகத்துக்கு போடுற மேக்கப் மாதிரி அவங்க காலுக்கு போடுவாங்க. அப்போ அந்த பொண்ணு இந்த காலை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுமா, பக்கத்துல ஒரு லேடி கம்பேர் பண்ணிட்டு அவ ஃப்ரெண்ட, அவ கால் பாருயா எவ்வளவு அழகா இருக்குதா, இது இருக்கு பாரு யானைக்குட்டி மாதிரியா அப்படின்னு சொல்லி அடிக்கடி இந்த காலை அவங்க நினைச்சவங்க சபிச்சுட்டே இருப்பாங்களாம். பாருங்க, இப்போ அது பயங்கரமான கொடிய கால்வழியாய் 9 வருஷமா தாங்க முடியாத கால்வழியா மாறி போச்சு. பாருங்க, ஆண்டவர் அந்த வினாடியை அதை மாற்றி போட்டார். அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்படலாங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் 7 முறை தன்னுடைய ரத்தத்தை பல்வேறு இடங்கள்ல தெளித்தார்னா நம்முடைய பாவத்தினால் வருகிற ஆக்கினை மாறுவதற்காக. அது மாத்திரமல்ல, நித்திய நரக ஆக்கினையிலிருந்து நாம் தப்புவித்து மகிழ்ச்சியான பரலோக வாழ்வை சுதந்தரிப்பதற்காக. ஹல்லேலூயா. நான் ஒரு பாடலை நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாட, எல்லாரும் தெரிந்த பாடல், காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார். ஆமா, ஒரு தண்ணி பாட்டில் சொல்லுங்க. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், உன்னை கைவிடா தீரப்பா,
அழைத்தவர் கரமதைப்பா அவர் கைவிடா திருப்பா ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா 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 என்றும் அதை எண்ணிப்பா காத்தவர் காப்பா இன்னும் இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த காலம் அளிக்கவில்லையோ இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த காலம் அளிக்கவில்லையோ இப்போது செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ காப்பா உன்னை காப்பா காப்பவர் காப்பா இன்னும் காத்திடுவா இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில தொங்கினார் என்றால் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். சபை என்றால் உங்களுக்கு தெரியும், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். அப்போஸ்தலர் 2:47 தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி அப்போஸ்தலர் 20 சொல்லப்படுகிறது. சபை என்பது இயேசுவின் சொந்த ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. ஆமென். சபை தன்னுடைய அதிகாரத்தை உணர்ந்துச்சுன்னா அது இங்கிருந்து சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லயும் சட்டத்தை ஏற்ற முடியும், சட்டத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளவு அத்தாரிட்டியை சபை கொடுத்திருக்கிறார். சபை ஒருமனப்பட்டா தூதனை இறங்கி வருவான். ஆமென் சொல்லுங்க. பேதுரு தலைவட்ட போச்சு உங்களுக்கு தெரியும், தூதன் வந்தா சபை ஒருமனப்படும் போது. அது மாத்திரமல்ல, அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. No one can touch. ஆமென். ஏனென்றால் உங்களை தொடுகிறவன், சபையை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமென். அப்ப நம்மை தொடுறான்னா அவருடைய கண்ணை தொட்டுட்டு தான் நம்மளை தொட முடியும். ஹல்லேலூயா. சபை அவ்வளவு வேல்யூபிளா உள்ளது, அவ்வளவு தைரியமா இருக்க வேண்டியது. இன்னைக்கு சபை பிரச்சனைகளை கண்டு, சூழ்நிலை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா சபை தேவனோடு உள்ள கனெக்ஷன்ல இருந்து கொஞ்சம் பின்வாங்கிட்டு, தேவனோடு உள்ள கனெக்ஷன்ல நம்ம சரியா இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும், அது நமக்கு தைரியத்தை கொடுக்கும். ஆனா அந்த கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ஷனா இருக்கும்போது நமக்குள்ள குழப்பம் எல்லாம் வந்துடும். இதுக்கு காரணம், அந்த டிஸ்கனெக்ஷன் காரணம் என்னன்னா, எப்படி ஆதியிலே பாவம் உள்ள வந்து ஆதாம் ஏவாள் மற்றும் கர்த்தருக்குள்ள தொடர்புகளை துண்டிச்சு, அதே போலதான் இன்னைக்கு அநேகருக்குள்ள கலக்கம், பிரச்சனைகள், குழப்பத்துக்கு எல்லாம் காரணம் வந்து என்னன்னா, நான் பாவத்துக்கு என்ன சாகல, பாவம் நமக்குள்ள வாசமா இருக்கிறது. எப்ப பாவம் சாகும்னா, இயேசு உண்மையிலே என்னுடைய பாவத்தை சுமந்துட்டாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க வல்லமுள்ளது என்று சொல்லி உண்மையாய் விசுவாசித்து ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் கழுவும் சொன்னாலே, நான் நேற்று கூட சொன்னேன், தேவனே பாவியாக என் மேல் கிருபையா இருந்தது. ஒரே ஒரு ஜெபம் உண்மையாய் உணர்ந்து சொன்ன அடுத்த நாடியே அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போயிட்டான். ஹல்லேலூயா. நாம 55 வருஷமா என்னது, நாம் பாவிதான், நான் பாவி பாவி என்று சொல்லிக்கொண்டே
இருக்கும். சபை என்றால் என்ன? பரிசுத்தவான்கள். இரண்டாவது, பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இப்ப எபேசியர் 1, ரோமர் 1ஆம் அதிகாரம், இப்படி எல்லாம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் யாருக்கு எழுதப்பட்டது என்று சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். சிலது கண்காணிகளுக்கு, சிலது சிதறப்பட்டவர்களுக்கு, சிலது ஊழியர்களுக்கு அப்படின்னு இருக்கும். ஆனா எபேசியர்ல எழுதப்படும் போது சொல்ற பரிசுத்தவான்கள். ஆமென். பரிசுத்தவான்கள் பாகும்படி. அப்ப சபை என்பது 2 வித கேட்டகரி இருக்கிறாங்க. ஒன்று நீங்கள் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான் சொல்ல முடியும்? ஏன்னா நம்முடைய ஜெபத்தினாலே, உபவாசத்தினாலே, கிரியையினால நீதிமானாக மாற முடியாது, பரிசுத்தவானாய் மாற முடியாது. அவருடைய கிருபை நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது, பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5:11 நீங்க ஒரு அழகான வசனம் இருக்குது. இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தவான்கள் கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. நீதிமான்களாக்கப்படுவீர்கள், பரிசுத்தவான்களாகி கொண்டு இருக்கிறீர்கள் இல்ல, நீதிமான்களாக்கப்பட்டு விட்டோம் சபை. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தவான்களாக்கப்பட்டு தான் நாம என்ன செய்யறோம்? நம்முடைய ஸ்டார்டிங்கே ஆரம்பிக்கும். ஆனா ஏன் நமக்குள்ள பாவம் வாசமா இருக்குது? ஒருத்தருக்குள்ள பாவம் வாசமா இருந்த என்ன அறிகுறி இருக்குன்னா, ரோமர் 7:15 24 வாசிச்சு பாருங்க. நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கும், ஆனா நன்மை செய்ய மாட்டான். பரிசுத்தமா வாழணும் விருப்பம் இருக்கும், ஆனா பரிசுத்தம் இருக்காது. எப்பவும் பார்க்கறதெல்லாம் அசுத்தமான காரியங்கள், பேசுறது அசுத்தமான காரியங்கள், யாரை கெடுக்கலாம், பொறாமை, எரிச்சல், எல்லா கெட்ட குணமும் நமக்குள்ள இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் அங்கே பாவம் வாசமா இருக்கிறது. அப்ப இதுல இருந்து வெளியே வரணும்னா சிம்பிள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் உங்களை தாழ்த்தி நீங்க கேட்கறீங்களோ அவருடைய தழும்புகளால் அவர் உங்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஹீலிங் நடக்கும், ஆவிக்குரிய ஹீலிங். பொதுவா இது எல்லாருமே தழும்புகளால் குணமானீர் என்ற உடனே சரீர பிரகாரமான குணம் அப்படின்னு நினைப்போம், உண்மைதான். ஆனா மெயினா ஆவிக்குரிய புரோக்கன் ஃபெலோஷிப்பை சீர்படுத்துவதற்காக இயேசு சிலுவையில பாவமானார். ஹல்லேலூயா. பாருங்க, இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனா, ஆனா மறுபடியும் வந்த போது அந்த ஐக்கியம் சீர்பட்டது. இன்னைக்கு ஜஸ்ட் அவரை நோக்கி பாருங்க, அந்த ஐக்கியம் சீர்படும். ஹல்லேலூயா. ஒரு பாடல் எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட சுருக்கமாக ஒரு 15 நிமிஷம் இயேசுவின் இரத்தத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாமா? யாத்ராகமம் 12:13 வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு
கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. யார் மேலெல்லாம் அந்த ரத்தத்தின் அடையாளம் இருக்கிறதோ அவனை எந்த சங்கார தூதனும் தொட முடியாது. ஆமென். எந்த இள வயதின் மரணமும் தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 5:7 பின்பகுதி நீங்க வாசி பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பஸ்கா ஆடு யாரா? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியானாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே பழைய ஏற்பாடு நிழலா இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜமா இருக்கிறது. ஒவ்வொரு சம்பவமும் பழைய ஏற்பாடு ஒரு நிழல், அங்க நடந்த ஒவ்வொரு சடங்காச்சாரமும் ஒரு நிஜத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து வெளியே வரணும். நிறைய அற்புதங்கள் நடக்கிறது, மரணங்கள், கொடிய காரியங்கள்லாம் நடக்குது. இப்போ கடைசியா ஒரு காரியம் என்னென்றால் தலைப்பிள்ளை மரணம் நடக்க போகுது. அப்போ அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு சின்ன காரியம், ஒரு பழுதற்ற ஆடு அடிக்கப்பட வேண்டும். அதை எப்படி புசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அறைகளில் கச்சையை கட்டியிருக்கணும், கால்களில் பாதரட்சியை தடுத்திருக்கணும், கைகளில் தடியை பிடித்திருக்கணும், தீவிரமாய் புசிக்க வேண்டும். பாருங்க, அப்படி யாரெல்லாம் அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள்ல அடையாளமா பூசிட்டு அந்த ஆடை புசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ள எந்த மரணமும் வர முடியாது. ஹல்லேலூயா. எந்த கொள்ளை நோய் வர முடியாது. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எந்த வாதை வர முடியாது, எந்த கொரோனாவும் வர முடியாது, எந்த சங்காரமும் வர முடியாது. ஹல்லேலூயா. நான் ஊழியக்காரனா எல்லாமே செஞ்சுட்டேன், ஒண்ணு செய்யல. ஏன்னா அடக்கம் பண்ணி வைக்கல. அதுவும் கொரோனா அடக்கம் பண்ண வச்சு விட்டுட்டு, ஏன்னா நம்ம சர்ச்சுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. நம்ம மக்களுக்கு மண்ணுக்கு மண்ணாகும், பொழுதுக்கு பொழுதியாகும் அப்படி சொல்லலன்னா தூக்கம் வராது. அப்ப பாருங்க, நிறைய பேர் ஜோமன் வருவாங்க, போன்ல கதறுவாங்க, ஐயா ஐயா எனக்கா ஜோமன். நான் சொன்னேன் போன்ல ஜோமன் சரியா அப்படின்னா, இல்ல இல்ல நான் நேத்து கூட ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணேன், ஒண்ணுமே இல்ல, நான் சூப்பரா இருக்கேன், எனக்கு எந்த கொரோனாவும் இல்லைன்றாங்க. ஜோமிட் போவாங்க, அடுத்த நாளே பார்த்தா குடும்பமா ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கொரோனா அவ்வளவு இருக்கும். ஆனா பாருங்க, எதுவுமே என்ன அணுகவே இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்ன ரீசன்னா, உண்மையிலே நாம் அந்த ரத்தத்தின் வேலிக்குள்ள இருக்கும்போது இள வயது மரணம் வர முடியாது. ஆமென். எந்த சங்கார தூதனும் நம்மை கை வைக்க முடியாது. ஆமென். இப்போ இந்த பஸ்காவை போலவே 1 கொரிந்தியர் 11 நீங்க 27-30 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கென்று ஒரு நியமத்தை வச்சிருக்கிறாரு. அதுதான் கர்த்தருடைய பந்தி. ஏன்னா டைம்ல எல்லாம் சுருக்கமா சொல்றேன், நீங்க எல்லாம் விவரமா தெரிஞ்ச ஆட்கள். அது எப்படி புசிக்கணும்? 1 கொரிந்தியர் 11:22 சொல்லப்பட்டு, தன்னைத்தானே சோதித்தறிந்து. 29 சொல்லப்பட்டு, பாத்திரவானாய் இருந்து போஜனம் பண்ணணுமா. 31 நம்மை நாமே நிதானித்தறிந்து. ஆமா, ஆண்டவர் நாம் பலமாய் வாழ்வதற்கு ஒரு வைத்திருக்கிறார். அது கர்த்தருடைய பந்தி. எல்லாம் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க நல்ல கரங்களை தட்டுவோமா? எல்லாம் சந்தோஷமாய், என்ன உற்சாகமாய், கரெக்டா பதினேழு முடிச்சு பயப்படாது, நல்ல சந்தோஷமாய். இந்த டாபிக் உங்களை ஒரு பூஸ்டப் பண்ணி விடும் பாருங்க. இன்னைக்கு அப்படி உற்சாகமா நீங்க வீட்டுக்கு போவீங்க. ஆமென். 105:37 வாசித்து பாருங்க. அந்த பழைய ஏற்பாடு பஸ்காவை புசித்த அந்த கோத்திரத்தில் உள்ள 30-40 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்களா, அத்தனை பேர்ல ஒருத்தர் கூட அவர்களில் பலவீனப்பட்டவன், சத்தமா சொல்லுங்க, அவர்கள் பலவீனப்பட்டவன், சத்தமா சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க, அவர்களில் இஸ்ரவேல் ஜனங்களில் பலவீனப்பட்டவன். ஏங்க நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலருங்க, நீங்க சொல்றதை பார்த்தாலே ரொம்ப பலவீனரா ஃபீல் பண்றீங்க. உற்சாகம் சொல்லுங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேலனாகி நான் பலவீனம் அடைய மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்கிறேன், நான் பலமா இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க. பாருங்க, 40 லட்சம் ஜனங்கள்ல ஏன் 2 பேருக்கு பலவீனம் வந்துட்டு அப்படி இல்லை, எல்லாரும் அவருடைய கோத்திரங்களிலே ஒருவரும் பலவீனப்படலை. எல்லாம் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு கரங்களை தட்டுவார்கள் அவர்கள் மேல இந்த பலன் இறங்கட்டும். அப்பா இப்பொழுதே ஒரு புது பலன் இறங்கட்டும். எல்லா சோர்வு அசதி மறைவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுது. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் 1 மணி நேரமாய் காத்திருக்கிறவர்களை புது பலத்தில் நிரப்புங்க. ஆண்டவரே, காண்டாமிருகத்துவ பலத்தில் நிரப்புங்கப்பா. ஆமென். என்னாம் 23-22-24 வாசி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துவ பலன் உண்டா? ஹல்லேலூயா. ஏன்னா
அவங்க பஸ்காவின் ரத்தத்தை பூசி இருக்கிறாங்க, அந்த பாதுகாப்புல இருக்கிறாங்க. பஸ்காவினுடைய அந்த ஆட்டியை புசிச்சிருக்கிறாங்க. அதனால அது என்ன செய்யறதுன்னா அவங்க ரத்தத்துல சரீரத்துல சரீரமா ரத்தத்துல ரத்தமா மாறுறதுனால அவங்களுக்குள்ள பலவீனமே இல்லை. ஹல்லேலூயா. இத விசுவாசிக்கிற சுகர்ல இன்னைக்கு மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அதனுடைய ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க வியாதி இப்ப ஓட போறவனுடைய ரகசியத்தை சொல்ல போறேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்துல சொல்லிட்டு இதை சொன்ன நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, எனக்கு இந்த மூக்குல சதா பிரச்சனை இருந்துச்சு. கொரோனாக்கு முன்னாடி ஒரு ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஒரு 55,000-65,000 அப்பவே செலவாயிட்டு. அப்புறம் மருந்த டெய்லி ஊத்தணும்னு சொன்னாங்க. நம்ம எங்க ஊத்த 2 மாசம் ஊத்துனேன். அதோட காலை திரும்பியும் பார்த்தா இப்போ வந்துச்சு. நைட்டு ஒரு டிராப் ஊத்தலைன்னா நைட்டு தூக்க முடியாது. மூக்கு அடைக்கும் பயங்கரமா, தொந்தரவு தாங்க முடியல. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி நான் வச்சிருந்த மருந்து காணாம போயிட்டு. அது வேற உங்களை மாதிரி. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க நிறைய பேர் ஒரு மாத்திரை தானே போட்டு விடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. அதுக்காக சொல்ல வரேன். சரி, ஒரு டிராப் மருந்து தானே நைட்டு ஊத்திட்டு நல்லா தூங்கிடலாம், அப்படிதான் நான் இருந்தேன். மருந்து காணல, நைட்டு தூங்கணுமே. எனக்கு என்ன செய்ய, உடனே கட்டளையிட்டேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மூக்கில் கை வச்சு சொன்ன எல்லா சதைகள் வேரோடு பட்டு போவதாக உனக்கு சொல்கிறேன். வெளியே போய் இயேசுவின் நாமத்தில் இனி இருக்க முடியாது. அவ்வளவுதான், ஒரு வார்த்தை தான். இப்ப நீங்க வாங்கல, கடைசியில் ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுவேன். ஏன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இங்க ஊழியத்துக்கு வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னையா இவர் 2 நிமிஷம் கூட ஜோம் பண்ணல, ஒரு வார்த்தை சொல்லிட்டு சோமாயின்னு சொல்லிட்டாரு. எப்படி சோமாகும் அப்படின்னு நினைச்சிட்டே போனேன். ஆனா அந்த பிரேயர்கள் தாண்டறதுக்குள்ள 17 வருஷமா இருந்த கால்வழி போயிட்டுமாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கட்டி உடனே காணாம இருக்கு. ஆமென். தைராய்டு கட்டி காணாம இருக்கு, யூட்ரஸ்ல கட்டி காணாம இருக்குது, என்னது கேன்சர் கட்டி எத்தனை பேருக்கு காணாம இருக்குது. இப்ப கூட நீங்க நம்பலாம், யூடியூப்ல ஐசக் மோகன் சிங் ராயல் ஃபேமிலி அடிச்சு பாருங்க. ஒரு முந்தானத்து கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். எங்க மீட்டிங் சென்னையில இருந்து ஒரு லேடி மெனக்கட்டு சார் சொல்லிட்டு போனேன். நான் கூட அவங்களும் வந்திருந்தாங்க. எல்லாம் அந்த இதோட அந்த ரிப்போர்ட்டோட அவங்களாம் பிரெயின் ஃபுல்லாவே பரவிட்டுங்க. அந்த ரிப்போர்ட்டை நான் அதில் காமிச்சு நீங்க பாருங்க. அந்த வீடியோல பிரெயின் ஃபுல்லா சிவப்பா இருக்குது, உடம்பு ஃபுல்லா ப்ளூ ஆயிட்டு, எல்லாமே பரவிட்டு, முதுகு தண்டோட எல்லாம் பரவிட்டு. ஆஸ்பத்திரியில் போனாங்க. கடைசியில 6 மாசத்துல படுக்கையில வச்சு அனுப்பி விட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க கதை முடிஞ்சு. ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு வச்சிருங்க. இனி ஆமா, கடவுள் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாம சொல்லாமலே இனி நீங்க உதவியாளர்களாம இருக்க வாழ பழகணும் சரிமான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த நேரத்துல தான் திருநெல்வேலியில யாரோ சொல்லியிருக்காங்க, அவங்க எங்க பிரேயருக்கு கார்ல வச்சு கொண்டு வந்தாங்க. வரச்சில 3 பேர் தூக்கிட்டு தான் உள்ள வச்சாங்க. போச்சல் நடந்து போயிட்டாங்க. கரவை தட்டுமா? ஹல்லேலூயா. அதுக்கு நம்மகிட்ட சொல்லவே இல்லை. யாருமே தான் சொல்ல மாட்டாங்களா சோமானா. அதுக்கு ஒவ்வொரு டெஸ்டா எடுத்துட்டு அதுக்கு ஒரு மாசத்துல நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால திரும்ப சென்னைக்கு போயிட்டாங்க. எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு இப்போ பாருங்க 2.5 வருஷம் கழிச்சு பரவாயில்ல இப்பமா வந்தாங்க. போன சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை ஒரு மீட்டிங் நடக்கும். அதுல சாட்சி சொன்னாங்க. நான் அந்த வீடியோவில் ஷார்ட்டா எடுத்து 1 நிமிஷம் ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கிறேன். அந்த ரிப்போர்ட்டோட இருக்கும், நீங்க பாருங்க. ஏசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இப்ப அந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா இன்னைக்கு எல்லா வியாதியும் காணாம போகுது. அப்படி கட்டளையிட்டு அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன். என்னடா வாட் ஹேப்பன் மீ, என்ன நடந்துச்சு நமக்கு? ஒரு நாள் தூங்க முடியாத, மருந்து இல்லாம தூங்கிட்டேன். அடுத்த நாள் தூங்கிட்டேன். பாத்தீங்கன்னா ஒரு தும்மல் மாதிரி வந்துச்சு, ஒரு சின்ன துண்டு, அப்படி சதை வெளியே வந்துச்சு. அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். உடனே நான் இதை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நாள் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், நிறைய மீட்டிங்ல சொன்னேன். அப்போ கடைசியில பார்த்தா வருது, பார்க்கலாம் பெரிய சதை ஈரல் மாதிரி ஒரு 4 சென்டிமீட்டர் சைஸ்ல இருக்கும். அப்படி ஒரு நாள் அப்படி ஒரு தும்மல்ல ஒரு இதுல அப்படி சதையே வெளியே வந்துச்சு. பாருங்க, ஆபரேஷன் பண்ண ஒரு 65-75 செலவழிக்கிறது. 2வது கண்ணு பக்கத்துல உள்ளுக்குள்ள அது ரொம்ப சென்சிட்டிவான ஆபரேஷன். கண்ணு நரம்பு கூட பாதிச்சிடும். ஆனா பாருங்க, ஆண்டவர் கத்தி ஏந்தி ரத்தம் ஏந்தி எளிதாக ஒரு ஆபரேஷன் பண்ணி முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. என் பையன் தான் இருக்கிறான். அவன் செல்ல நான் போட்டோ கூட வச்சிருக்கிறேன். நீ வேணா பார்க்கணும், பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்ததுனால நிறைய பேர் நம்ப மாட்டேங்காங்க. கேன்சர் சோமாம யாரையா சொன்ன, அதெல்லாம் சாதாரணங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு எல்லாம் சொல்லுங்க. தலைவலியும் ஒண்ணுதான், தலைவலியே கூடிரும். நிறைய பேர் சோமாட்டின்னு சொல்ற, தலைவலியும் ஒண்ணுதான், கேன்சர் ஒண்ணுதான். நாம விசுவாசியா தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. நாம என்ன நினைக்கும், தலைவலினா அது சோமாயிரும், கேன்சர்னா சோமாகாதுன்னு மைண்ட்ல ஆழமா பதிச்சுட்டோம். அதனால சோமாக மாட்டேங்குது. ஏசு உங்களுக்கு ஏன் ரத்தத்தை சிந்தினாரு சொல்லுங்க? ஏன் அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார்? அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் சுகமாவதற்காக. கொஞ்சம் நல்ல கடனை தட்டுவோம். ஹல்லேலூயா. இப்போ நான் அந்த கர்த்தருடைய பந்தியின் மகத்துவத்தை சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, அன்னைக்கு எப்படி அவங்க புசித்தாங்களோ அவங்களுக்கு என்ன இல்லை, இளவயது மரணம் இல்லை, பலவீனம் இல்லை. அதே போல
நீங்க கீழ்ப்படியாதவங்க மரித்து போனாங்க, அது ரெண்டாவது பாருங்க. ஆனா அதே போல இதுல நீங்க ஃபெய்த்தா இருந்து அந்த கர்த்தருடைய பந்தியில ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் எடுக்கும்போது, ஆண்டவரே நம்மளுடைய ரத்தத்தை பானம் பண்ண போறேன்பா, என்ன ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை உங்க ரத்தத்தால கழுவுங்க, உமக்கு பிரியமான ஏற்ற மகனை மாற்றுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கும் போது நீங்க என்ன சொல்லலாம்? இது என் ரத்தத்துல ரத்தமாய் மாறி என் சரீரத்துல சரீரமாய் மாறுவதற்காக நன்றி, எனக்கு இனி ஒரு புது பலன் வந்துவிட்டதுக்காக நன்றி, ஒரு காண்டாமிருகத்து பலன் வந்துவிட்டதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனியன் எடுத்து திரும்பி வரும்போது ஒரு 25 நாள் சொல்லிட்டு வாங்க, எனக்குள்ள காண்டாமிருகத்து பலன் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, காசா பணமா சத்தமா சொல்லுங்க. எனக்குள்ளே, அக்கா நீ அடிச்சுட மாதிரி பார்க்காங்க, பயமா இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ளே ஆண்டவரே சொல்ற அத்தனை மேல இந்த காண்டாமிருகத்தை மேல இறங்கட்டும் பாப்பா. சொல்லுங்க, எனக்குள்ளே. ஆக நீங்க என்ன சொன்னாலும் நாங்க வாயை திறக்க மாட்டோம், சாத்தா குளமா இடைவெளியான்னு பாத்துறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ளே காண்டாமிருகத்தை மேல இருக்கிறது. 7 வயது மரணம் எனக்கு வராதியா, என் சந்ததிக்கே வராது. நான் கர்த்தருடைய பந்தில கலந்து கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க வாயை திறக்க மாட்டோம். நாங்க அவார்டு வாங்கியிருக்கிறோம். என்ன? ஹல்லேலூயா, thank you Jesus. இஸ்ரவேலுக்கு வாக்குபடி இன்ப காலா அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குபடி இன்ப காலா அளிக்கவில்லையோ, இப்போது இவர்களை பின்னும் இறங்கவில்லையோ, இப்போது இவர்களை இன்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, காப்பா உன்னை காப்பா, காப்பவர் காப்பா, இன்னும் இனி காத்திடுவா, கலங்காதே மனமே, காத்திடுவா, காப்பா என்னை காப்பா, சந்தோஷமாய் காவல் காப்பா, இன்னும் இனி காத்திடுவா, கலங்காதே மனமே, காத்திடுவா. ஹல்லேலூயா, ஒவ்வொருவரையும் காப்பார். ஆமென். கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்கிற உங்கள் மேல் எந்த வாதை வர முடியாது, எந்த பலவீனம் வர முடியாது, விசுவாசிக்கணும். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் என்னாகும் 23 சொல்லிட்டு 22 23 வாசி பார்த்தீங்கன்னா வரிசையில் இருக்குது. மந்திரவாதம் இல்லை, இதெல்லாம் சொல்லுங்க. யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. இன்னைக்கு அநேகர் மந்திரவாதங்களுக்காக பயந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரோடு கர்த்தருடைய ரத்தத்தை நீங்க பானம் பண்ற உங்களை எந்த பிசாசும் தொட முடியாது. ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதம் தொட முடியாது. ஆமென். ஏன்னா எல்லாம் உங்க காலுக்கு கீழே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எபேசியர் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் உன்னதத்தில் இருக்கிறாராம். புரிஞ்சுட்டா? இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் உன்னதத்தில் இருக்கிறார். நம்பர் 1. எபேசியர் 4:10 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, உன்னதம் என்பது என்னன்னா எல்லா வானத்துக்கும் மேலான வானம் தான் உன்னதமா. நல்லா கொஞ்சிருக்க. உன்னதம் எங்க இருக்குது? எல்லா வானத்துக்கும். ஆமா. பிசாசுக்கு ஆண்டவர் எங்க இடம் கொடுத்திருக்கிறாரு? வான மண்டலத்தில் உள்ள, எபேசியர் 6:12 வாசி பாருங்க, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு. 2:7 வாசி பாருங்க, எபேசியர் 2:7, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் 1:7, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் உங்களை உயிர்ப்பித்து எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? உன்னதங்களில். இப்போ நீங்க சாத்தாங்குளத்துல சரீர பிரகாரமா இங்க இருந்தாலும் உங்களுடைய ஆவி யாரோட கனெக்ஷன் இருக்குது? கர்த்தரோட கனெக்ஷன் இருக்குது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அதே போல கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க, நீங்க இங்க இருந்தாலும் உங்க ஆவி எங்க இருக்குது? அதான் ஆவியில நடத்தப்படுறதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியின் ரகசியமே அதுதான். ரோமர் 8:14-15 வாசிப்பாங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறாங்க. பாருங்க, இப்ப உங்களுடைய ஆவி அவருடைய ஆவியோடு கனெக்ஷன் இருக்குது.
சரீரத்துல நீங்க இப்போ சாத்தான்குளத்துல இருக்கிறீங்க, புரிஞ்சுச்சா? ஆவில நீங்க எங்க இருக்கிறீங்க? உன்னதத்துல இருக்கிறீங்க. பிசாசு எங்க இருக்குது? உங்க காலுக்கு கீழ இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா வானம்ங்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். 2 கொரிந்தியர் 12 சொல்றாரு. அப்ப பாருங்க, 3 வானம் இருக்கிறது. பிசாசு வானமண்டலத்துல தான் இருக்கிறான். நாம எங்க இருக்கிறோம்? ஆவியில உன்னதத்துல இருக்கும். பிசாசு ஆவியில தான் இருக்குது, வானமண்டலத்துல இருக்கு. நாம எங்க இருக்கோம்? அப்போ யாரை கண்டு யார் பயப்படணும்? பிசாசு கண்டு நீங்க பயப்படணுமா? உங்களை கண்டு அவன் பயப்படுவானா? ஏன்னா நீங்க அவன் தலைக்கு மேல தான் நடந்துட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஃபிளைட்ல போயிருக்கீங்க? ஃபிளைட்ல போய் தெரியும், நீங்க மேலத்துக்குள்ளேயும் போவீங்க, மேலத்துக்கு மேலேயும் போவீங்க. ஆமென். அப்போ அங்க வானமண்டலத்துல இருக்கிற பிசாசு நம்மளை கண்டு அவன் தான் பயந்துட்டு இருக்கான். அதான் வேதத்துக்கு, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. அவர் வானத்தின் பூமி படைத்தவர், நமக்குள்ள இருக்கிறார் ஐயா. அதனால மந்திரவாதத்தை கண்டு சபை பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எதிர்க்கிற பிசாசு ஓடி போவான். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மாந்திரிகாவையும் வெளியே போ. சும்மா புலம்பிட்டே இருக்கக்கூடாது. நைட்டு பிசாசு வருது, அமுத்துது, கழுத்தை நெரிக்குது, மிதிக்குது. எனக்கு அவன் ஏத்தா வீட்டுக்காரன் வச்சுட்டான், அந்த அக்கா என் காலடி மண்ணை எடுத்துட்டு போன நான் பார்த்து கண்ணால பார்த்துட்டேன். ஆமா அதுதான் வச்சுட்டு, அதான் எனக்கு கால் எடுத்துட்டு போகுது. இப்படிலாம் சொல்லக்கூடாது. கட்டளை இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, எல்லா கால்வழி மறைவதாக. இவ்வளவுதான் அதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஹல்லேலூயா. எக்ஸ்-சர்வன் தூத்துக்குடியில அவர் சாட்சி யூடியூப்ல இருக்குது, அதனால நான் அவர் பேரை சொல்றேன் அவரை மற்றபடி சொல்ல மாட்டேன். அவர் தூத்துக்குடியில போயிருக்கும் போது இந்த பேட்ரிக் சர்ச், அது மாதிரி நிறைய சர்ச்சுக்கு போயிருக்காங்க, பெரிய பெரிய சர்ச்லாம். அப்போ அவங்க வீட்டுல தான் தங்க கூடுவாப்ப. முதல் டைம் போறேன். அப்போ நான் சொன்னேன், கால் வழியில கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்டேன். பார்த்தா அவர் காலை தூக்கி கூட என்ன செய்ய முடியாது, காரில் வைக்க முடியாது. இந்த காலை வச்சுதான் கையை வச்சுதான் அப்படி பிடிச்சி தூக்கி வைப்பாரு. அவ்வளோ பிரச்சனை. 6 வருஷம் அவர் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது. அவர் ஃபுல்லா போறதே சிஎம்சி வெள்ளூர் தான் போவாங்க அவங்க ஃபேமிலியில. போய் ஒரே நாள் தான், ஒரே சின்ன வேலை. நான் பாருங்க, அவர் பெரிய ஆளு, ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஆளை எங்கட கட்டளைன்னு பார்க்க முட்டாள் போட்டு நிற்காரு நமக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? தன்னை தாழ்த்துறாங்க. அதாங்க கர்த்தருடைய சமூகத்துல உயர்ந்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு கட்டளை, இயேசுவின் நாமத்தில் எல்லா கால்வழிகள் மறைவதாக, எல்லா மாந்திரிக வல்லமைகள் செயலுக்கு போவதாக அப்படின்னு கட்டளையிடும் போது ஒரு பாம்பு செத்து கிடக்கிற மாதிரி காமிச்சாரு. அன்னையோட போயிட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இப்போ காப்பர் லீஃப்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாரு. நான் பேருந்து எனக்கு கூட்டிருந்தாப்லன்ட்டு ஜோம் பண்றதுக்கு. அப்போ பழைய எக்ஸ் மினிஸ்டர் ஒரு 2 பேரு, ஒரு 1000 கோடிக்கு அதிபதி, ஒரு விஐபி, இப்படி நிறைய இருக்கிற இடத்துல இந்த சாட்சியை சொல்லி என்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த விரதம் 6 வருஷமா கால்வழியில கஷ்டப்பட்ட, காலை தூக்கி இப்படி மேல வைக்க முடியாது, விரதம் ஜோமிட்டு போறாரு. அன்னையோட போச்சு. இப்போ 2 வருஷம் ஆச்சு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஐபி அப்படின்னு நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பத்தி மையப்படுத்துறீங்க? அவங்களாம் இயேசுவை அறியாத ஆனா விஐபி. அவங்ககிட்டயே பாருங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா நம்ம பாருங்க வாயை திறக்கே பயப்படுவோம். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்கிற நீங்கள், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இப்ப சொல்ல, இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஏற்கனவே நாம அவருடைய பிள்ளைகள் தான். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து. உங்க கையில தாங்க அதிகாரம் இருக்குது. பிள்ளையாவும் நீங்க இருக்க முடியும், பயந்தவங்களையும் இருக்க முடியும். பிள்ளையா இருங்க. ஹல்லேலூயா. பிள்ளையான சுதந்திரம் வரை அப்படி விசுவாசம் எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கு கொள்ளுங்க. நான் முடிச்சிட போறேன். பாருங்க, இன்னைக்கு போன உடனே ஒரு 7 வசனம், உங்களுக்கு பிடிச்ச வசனம், இல்லை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், இல்லைன்னா உங்க பிள்ளைகளை கொடுத்து. இன்னைக்கு நிறைய பேர் கவலைப்படுறீங்க. அதனால உங்க பிள்ளைங்களை பாருங்க காணல. 35 வயசுக்கு கீழே உள்ளவங்கள பாதி வரை காணல. இன்னைக்கு எழுதுங்க, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். என் பிள்ளைகளின் பந்தய சுற்றில் ஒளிபர கட்டுகளை போல இருப்பார்கள். என் பிள்ளைகள் யோசனை போல பாவத்துக்கு விபச்சாரத்துக்கு விலகி ஓடுவார்கள். என் பிள்ளைகள் தானியலை போல பரிசுத்தமாக இருப்பார்கள், மிக உயர்ந்த பதவியில் இருப்பார்கள். இப்படி ஒரு 7 காரியத்தை எழுதி டெய்லி ஒரு 10 நேரம் அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. நைட்டு அறிக்கை செய்யுங்க. பாருங்க, 1 மாசத்துல உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வேற லெவலில் மாறிடும். ஆமென். சாபம் போடுறதை விடுங்க. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்குது. ஆமென். அந்த ரத்தம் நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வாரம் நம்ம கம்பெனியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் எழுதிருப்போமா? ரத்தத்தை குறித்து 7 காரியம் இருக்குது. சொன்னா 7 நாள் ஆயிரும். அதனால இதோட ஒரு பாயிண்டோட முடிச்சிடுறேன். ஆமென். இது உடன்படிக்கையின் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் ரத்தம், அவருடைய ரத்தம். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லா கண்களை மூடி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏனையா மரித்தார், என்னை உம்மை போல அவரை போல மாற்றுவதற்கு, உங்கள் ஒவ்வொருவரையும் அவரை போல மாற்றுவதற்கு அவர் கல்வாரி சிலுவையில தொங்கினார். பாருங்க, கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை எத்திசை எங்கும் கேட்கிறது, எந்த மனமும் திகைக்கின்றது. எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல் தான். அப்படியே இந்த பாடலை பாடும்போது நம்மை அர்ப்பணிக்க போயிடும். தேங்க்யூ ஜீசஸ்.
என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை கரை மட்டும் காக்கின்றோம் தந்துகின்றோம் அன்பின் கரங்களில் ஏற்று என்றும் நடக்கும். ஏற்று என்றும் நடக்கும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலந்திடுவே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலந்திடுவே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. சிலுவையில் மாட்டி வதைத்தினரோ உம்மை செந்நிறம் ஆக்கினரோ அப்போதும் அவருக்காய் வேண்டினரோ அன்போடு அவர்களை கண்டீர் என்றோ. அப்பாவும் மனம் பெரியது எல்லாம் தெரிந்த ஒரு சான்ஸ் தான். அப்படி உண்மையா கண்களை மூடி அந்த சிலுவை காட்சி அப்படி இருக்கும். சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டது, தலையில முள்முடி, ரத்த காடா என்கிறார். சிலுவையில் மாட்டி மறித்தவரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி மறித்தவரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்கள் வேண்டினரோ அன்போடு அவர்கள் கண்டீரன்றோ. அப்பாவும் அன்பு பெரிதே. அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலந்திடுவே. கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலந்திடுவே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை எத்திசையும் தொனிக்கின்றது. எங்கள் மனம் திகைக்கின்றது. கண்கள் கலங்கிடுது. அப்படியே நினைச்சுமா அப்படியே கண்ணீரோடு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சிறுவேல கிளம்பினார். காரணம் முழு உலகத்தின் பாவம் சுமத்தப்பட்டது. ஐயா கெத்செமனே அதான் நினைச்சுதான் கதறுகிறார். இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலந்திடுவே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம்
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக ஒரு எளிதான ஒரு தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பைபிள்ல 4 முறை திரும்ப திரும்ப வருது. ஆபகம் 2:4, எபிரேயர் 10:38, ரோமர் 1:11 அல்லது 17 நினைக்கிறேன், கலாத்தியர் 3:17. 4 இடத்துல இந்த வசனம் வருது. தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அடுத்தவங்க ஜெபத்துல, அடுத்தவங்க விசுவாசத்துல நீங்க பிழைக்க முடியாது. உங்க விசுவாசனால நீங்க பிழைக்க முடியும். நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிஞ்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு விசுவாசத்துல முன்னெடுத்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அர்ப்பணிக்க, ஆண்டவரே நான் இனி புது சிருஷ்டியா வாழ்வேன், ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஜஸ்ட் அதான், நான் எப்படி பரிசுத்தமா வாழ்றேன்னா அவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்னால முடியாது, எனக்கு உதவி செய்யுங்க. அவர் என்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறார், பரிசுத்தமாய் வாழ செய்கிறார். இதேதான் ஆண்டவரே எனக்கு. எல்லாருமே பலவீனர்கள் தான். அன்னைக்கு பாருங்க, பவுல் கூட கதறான். ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே, ஆமா என் பலன் உனக்கு போதும். எஸ், உன் பலவீனத்திலே என் பலன் உனக்கு போதும். பாருங்க, ஒவ்வொருவரும் கிருபையை வச்சுதாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விசுவாசத்தை வச்சுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ரெண்டும் தான். நாம கர்த்தர் விசுவாசிக்கிறோம், அவர் தன்னுடைய கிருபை கொடுக்கிறார். இந்த வேலையில் அப்படியே உங்களை அர்ப்பணிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம், அப்படியே கொஞ்சம் கை வைத்துக்க நம்ம ஜெபம் போறோம். எனக்கு ஒரு மீட்டிங் சக்சஸ்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது உண்மைதான். அதை விட நான் என்னன்னா ஒரு 25 ரூபா சோமாகணும், ஒரு 25 ரூபா விடுதலை ஆகணும். இப்படி நடக்கலன்னா நைட்டு தூக்கமே வராது. ஆனா ஆண்டவர் எல்லா இடத்துலயும் போற இடத்துல ஏகப்பட்டவர் விடுதலை ஆறாங்க. 5 வருஷம் நடக்க முடியாம நடக்காங்க, 25 வருஷம் நடக்க முடியாம நடக்கிறாங்க. ஆனா நம்ம சர்ச்சில் தான் கொஞ்சம் அப்படியே அசைய மாட்டேங்குது. மக்கள் நம்ப மாட்டேங்காங்க. ஏன்னா அறிவாகிய திறவுகளையும் எடுத்துட்டாங்க, விசுவாசத்தை விட்டுட்டாங்க. ஹீலிங் எல்லாமே எளிது விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளும் போது. அறிவாகிய திறவுகளை, கேன்சர் எப்படி சோமாகும், உடம்பெல்லாம் பரவனை கட்டி எப்படி மறையும், இப்படிலாம் நம்ம அறிவை யூஸ் பண்ணி கேட்டா அது போகாது. இயேசு சோமாக்குவார், அவர் வல்லமை உள்ளவர். அவ்வளவுதான். என் மீட்பர் இயேசுவோட இருக்கிற வல்லமை உள்ளவர். அப்படி நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே அர்ப்பணிச்சுட்டு இந்த கூட்டத்தை நம்ம முடிக்க போறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை புது சிருஷ்டியா மாற்றுங்க. எல்லாம் வாய்ந்தது, என்னை புது சிருஷ்டியா மாற்றுங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை நிரப்புங்கப்பா. அப்பா, நான் கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்றேன். இனி நான் அபாத்திரமாய் கலந்து கொள்ள மாட்டேன். இன்னைக்கு பலவீனத்துக்கு காரணம் அபாத்திரமாய் கலந்து கொள்றதுதான். அநேக மரணத்துக்கு காரணம் அபாத்திரமாய் கலந்து கொள்றது. அன்னைக்கு பாருங்க, அந்த பஸ்கால யாரெல்லாம் கீழ்படியாம ரத்த பூசல நியமத்துக்குள்ள வரலையோ, அந்த ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள இல்லையோ, அவங்க எல்லாம் மரித்து போயிருவாங்க. ஆனா யாரெல்லாம் அந்த ரத்தத்தை பூசிட்டு வீட்டுக்குள்ள பத்திரமா அந்த ரத்தத்துக்குள்ள இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க. அதே போல நம்ம அவருடைய ரத்தத்தை பானம் பண்றோம், அவருடைய அப்பத்தை சரீரத்தை நம்ம புசிக்கிறோம். நல்லது, அது நமக்கு பலனை கொடுக்கும், நல்ல கிருபைகளை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அவர் நமக்குள்ள இருக்கிற உணர்வு கொடுக்கும், உண்மைதான். ஆனா அதே வேளையில துணிகரமாய் பாருங்க. இங்க கிறிஸ்துமஸ்ல நான் ஒருத்தர் நிறைய வெளியே போனாங்க, கம்பெனி எடுக்க. என்னையா கம்பெனி எடுங்க சார், அதான் முக்கியம். அவர் ஒண்ணு சொன்னாரு, அவ்வளவு நாத்தை தாங்க முடியல, அவ்வளவு போதையில இருக்கு, இவனு கூட நான் எடுக்கணும் அப்படிங்கிறார். பாருங்க, இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இந்த சத்தியம் தெரியாத நல்லா தண்ணி அடிச்சுட்டு கிறிஸ்துமஸ் நியூ இயர்ல பாதி குத்து போதையில போயிருது, கம்பெனி எடுக்குது. அது ஆசீர்வாதம் அல்ல, அங்க சாபம் வருகிறது, வியாதி வருகிறது, சுகர் மைனா வருகிறது. இதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே அறிக்கை சொல்லுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது எல்லா அபாத்திர தன்மைகள் மறையட்டும் அப்பா. அதனால அந்த பலவீனம் மறையட்டும், அதனால அந்த வியாதி மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும் மறைவதாக என்று கட்டளையிடுகிறேன். எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் கட்டளையிடுகிறேன். தேவையில்லாத வயிற்றுள்ள பிரச்சனைகள் மறையது இயேசுவின் நாமத்தினாலே. அடிக்கடி வர்ற வயிற்றுள்ள வலிகள் மறையது இயேசுவின் நாமத்தினாலே. உயிர்த்தலின் வல்லமை மூட்டு பகுதியில் இறங்கி கொண்டிருக்கிறது. சுகத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தையை கட்டுப்படுத்துகிற ஆவிகள், மூளையை கட்டுப்படுத்துகிற ஆவிகள், எண்ணங்களை ஆளுகை செய்கிற ஆவிகள், திங்க் பண்ண முடியாம தடுக்கிற வல்லமைகள் வெளியிடுற இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்க கரங்களை தட்டும் போது எல்லா சிறையிருப்பு மாறுகிறது. ஒரு ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கிறது. இயேசுவே ரத்தத்தாலே கழுவு என்று சொல்லி கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த வேலையில் தானே ஆக்கனை அகற்றப்படும், அந்த பாவம் மன்னிக்கப்படும். அதனால அந்த சாபம், வியாதி, தரித்திரம் மறைந்து போகும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, அந்த கூடுகையை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க ஐயாக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
துணைவியாருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே, மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா மூப்பர்கள் ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம், சபை மக்கள் ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா, இவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே, தீர்க்காயுசா இருக்கட்டும் அப்பா, நன்மைங்கிறவர்களை தொடரட்டும் ஆண்டவரே, தீங்கு துக்கப்படுத்தாமல் வேலையடைப்பீராக. ஒவ்வொருவரும் நம்பியிருக்கிறார்கள், செழிக்கட்டும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும், பெரியவரை நல்லவையை குடும்பத்தோடு செயலற்ற போட்டும் அப்பா. குடும்பத்தில் ஒரு அன்பினால் இப்பொழுது ஊற்றப்படுவதாக. தேவ சமாதான குடும்பத்தை நிரப்பட்டும் அப்பா. இப்படி செய்ய போறதுக்காக நன்றி 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 அப்பா. அப்பா குழந்தை இல்லாத குழந்தை கொடுத்து குடும்பத்தை கட்டுவீராக. திருமணம் தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. முடிஞ்ச உடனே நல்ல செய்தி கேட்கட்டும் ஆண்டவரே. இப்படி செய்ய வல்லமையுள்ளவருக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். ஆண்டவருடைய செய்தியை கேட்டோம். கர்த்தருடைய செய்தியை நமது மத்தியிலே பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர் ஐசக் மோகன் சிங் அவர்களுக்கும், அருமையான அவருடைய துணைவியாருக்கும், கண்மணி பிள்ளைகள் இருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய திருச்சபையின் சார்பில் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அவர்களை ஊழியத்தை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த அருமையான நாளில் இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். பாடல் குழுவினர் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் இப்பொழுது ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது நாம் உற்சாகமாக இந்த பணிகளுக்காக நாம் காணிக்கைகளை கொடுக்கிற ஒரு நேரம் அர்ப்பணித்துக் கொடுப்போம். தேவன் தாமே இந்த பணிகளை ஆசீர்வதிப்பாராக. வாழ
பலப்பெறவும் கூடுமா? ஒரு முழம் கூட்ட முடியுமா? பொது பலப்பெறவும் கூடுமா? உயிர் வாழ எதை உண்டோ உடல் கூட எதை உடுக்கும் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே, நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. உயிர் வாழ எதை உண்டோ உடலோட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். தகப்பனின் விருப்பத்தையும் அவரது ஆட்சியையும், தகப்பனின் விருப்பத்தையும் அவரது ஆட்சியையும் தேடுவோம். முதலாவது நம் தேவைகளை சந்திப்பார். தேடுவோம் முதலாவது நம் தேவைகளை சந்திப்பார். உயிர் வாழ எதை உண்டோ உடல் கூட எதை உடுக்கும் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். பின்னாடியெல்லாம் எடுக்கலையா? என்னது? நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய சமூகத்திலே கொடுத்து நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களையும் நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளையும் குறிப்பாக உமது அருமை பிள்ளைகள் மிகுந்த உற்சாகத்தோடு உதாரத்துவமாய் கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தங்கள் வீடுகளில் இருந்து அநேக பதார்த்தங்களை இந்த லெந்துகால தெரு ஜப கூட்டத்திலே படைத்து பெருமுயற்சி செய்த இந்த சிற்றாலயத்தின் இப்பகுதி வாழ் மக்களுடைய தெய்வீக ஆசீர்வாதத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் உம்முடைய திருப்பணிக்காக எங்கள் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்ற ஒவ்வொரு பணிகளுக்காகவும் இந்த காணிக்கைகள் அப்படியே செலவிடப்பட வேண்டும். அதே போல இந்த படைக்கப்பட்ட பொருட்களை இப்பொழுது ஏலமாக எடுக்கிறவர்கள் அவர்கள் உம்முடைய பணிக்காகவே கொடுக்க போகிறார்கள். இந்த காணிக்கைகள் அத்தனையும் உம்முடைய நாம மகிமைக்காக, ராஜ்யத்தின் விரிவுபடுத்தும் பணிகளுக்காக இது செலவிடப்படவும், உமது அன்பு பிள்ளைகள் எடுத்த முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணவும், சீக்கிரத்திலே இந்த பகுதியில் ஒரு ஆலயம் புதுப்பித்து கட்டப்பட்டு வருகிறது அறிகிறீர் ஆண்டவரே. இந்த பணி செய்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
இதற்காக உழைக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்திலே, இந்த சிற்றாலயத்திலே வந்து ஜெபிக்க போகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. மிகுந்த பாரத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு இது பிரீதியாய் இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, பெருமையாக்குகிறோம். இவ்வளவு நேரமும் உம்முடைய தெய்வீக குரலை கேட்டோம். நிச்சயமாகவே உமது அருமை பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையால் தொடப்பட்டபடினாலே சுகப்படுத்தப்பட வேண்டும், வல்லமையாய் ஜீவிக்க வேண்டும். தேவ கரம் உமது பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த இடத்திலே உம்முடைய அசைவாடுதலை உணர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மால் தொடப்பட்டிருக்கிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாக்குறோம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்குள்ளும் உங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மீது வீச செய்து இப்பொழுதும் எப்பொழுதும் கிருபையாயிருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களோடு இன்னும் சதா காலங்களில் நீடித்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். இப்பொழுது பொருட்கள் ஏலமிடப்படுகிறது. உற்சாகமாக கேளுங்கள். அது மாத்திரமல்லாமல் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பிரதர் இருக்கிறார்கள். நீங்கள் ஜெபித்து செல்ல அன்போடு உங்களை கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.